என்னோட ஒன் மோர் நியூ என்ட்ரி டச் மீ நாட் பிளான்ட். இப்போ எங்கள் வீட்டு குட்டீஸு என் தங்கச்சி எல்லாம் இப்போ தொட்டு விளையாட போகிறாங்களாம். பார்க்கலாம் வாங்க. சஷத்தோடு ஏதாவது ஒரு இலையை தொட்டனா அப்படியே சுருங்கிடும். அது பாரு, ஏ அங்கே பாரு, ஏ சூப்பர் சூப்பர். சூப்பருங்க. இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு பெரிய மாட்டு பண்ணையே இருக்கும். அங்கெல்லாம் நிறையா வளர்ந்து கிடக்கும். ஆனால் இப்போ இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். அப்படி தான் இருக்குது. பட் வாங்கி வைங்க, கிட்ஸ் வில் என்ஜாய். ஏன் நம்மளே என்ஜாய் பண்ணுவோம், நம்மளே நம்மளோட சின்ன வயசுக்கு போயிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி என்னோடய காலையில் ரொட்டீனான காலையில் எழுந்திரிச்சேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மேலே மாடி தோட்டத்தில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்படி நான் பண்ணுற குட்டி குட்டி மெயின்டெனன்ஸ் ஒர்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம். அது ப்ளஸ் இன்றைக்கி நான் குட்டி குட்டி பூச்செடி இந்த கத்திரி வெயிலில் வந்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது வந்து பாலினேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருந்தோன்னா காய் வைக்கிறதுக்கும் காய் பிடிக்கிறதுக்கும் செடிங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றியும் அந்த குட்டி குட்டி பூச்செடிலாம் எப்படி நான் வைக்கிறேன்றதையும் பார்க்கலாம். ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கையும் பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் அன்னாச்சி பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து அதோட மேல் போர்ஷனை வெட்டி நான் வேர் விட வைக்க போகிறேன். ஸோ தட் அது வேர் விட்டுச்சுன்னா அதை கொண்டு போய் நட்டு வைக்கலாம். ஸோ இப்போதைக்கு அது வேர் விட்டுருக்கேன் இல்லையான்னு பார்க்கலாமா? ஸோ நான் சொன்ன மாதிரி அன்னாச்சி பழத்தோட மேல் போர்ஷனை வந்து நான் கட் பண்ணி ஜஸ்ட் இப்படி ஒரு திருகுனா போடும். பழுத்திருந்ததுன்னா அந்த திருகும்போது அழகாக வந்துடுச்சுங்க. ஸோ அதோட மேல் போர்ஷனை நான் கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதில் கீழே வந்து டாட்டாக தெரியுதா உங்களுக்கு, டாட்ஸாக அதிலேருந்து வேர் பிடிக்கணும். ஸோ இது வந்து 3rd டேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வேர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. லைட்டாக அந்த டாட்லாம் வந்து கொஞ்சம் திக்கன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேர் நாளைக்கு வரலாம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. பட் தினமும் தண்ணி மாற்றினவங்க, பிகாஸ் ஒரே தண்ணியில் இருந்ததுன்னா அழுகிடும். இதுன்னு இல்லை, சக்கரவள்ளி கிழங்காகட்டும், வேறு எந்த ஒரு பொருள் நீங்கள் தண்ணியில் வச்சு வேர் பிடிக்க வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து தினமும் தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு கூட ஃப்ரெஷ் வாட்டர் தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ நான் தண்ணி மாற்றிட்டு மேலே மெயின்டெனன்ஸ் ஒர்க் போகலாம். கார்டன் மெயின்டெனன்ஸில் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 20 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் ரூட்ஸை மெயின்டைன் பண்ணணும். அதாவது ரூட்ஸை சுற்றி இருக்கிற சாயிலை லூசன் பண்ணிவிட்டு வீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வர்மி கம்போஸ்டரோ பயோமேனரோ போடணும். இதுக்காக நீங்கள் ஒரு கார்டனரையோ இல்லை இதுக்கு ஒரு ஆளையோ வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே கண்டிப்பாக இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கார்டனிங் கிட்டில் இந்த ஃபோக் இருக்குங்க, இதை வச்சு இதை பாருங்கள், அழகாக எப்படி குத்தி விட்டிங்கன்னா குத்தி விடும்போது ரூட்ஸை சுற்றி இருக்கிற சாயில் லூஸ் ஆகிடும். இப்போ நான் குத்தி விட்டுருக்கேன், ஃபுல்லாக லூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லா வீட்ஸையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த பாருங்கள், எல்லா வீட்ஸையும் நான் ரிமூவ் பண்ணி இதில் போட்டிருக்கேன். வீட்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அதுலேயும் மண் இருக்கும். அந்த மண்ணை நீங்கள் வந்து உரமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொண்டு போய் ஒரு கோணிப்பையில் கொட்டி அது மேலே மண்ணை போடுங்க. கண்டிப்பாக 3-4 மந்த்ஸில் அது நல்ல காம்போசிட்டாக மாறிடும். ஸோ இப்போ மறுபடியும் இது வந்து கொய்யா செடி தெரியுதா? ஸோ இதை சுற்றி நான் வந்து குத்தி விட்டுட்டு வீட்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதுக்கு மேலே பயோமேனியரோ இல்லை வர்மி கம்போஸ்டோ போடுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரூட்ஸ் மெயின்டெனன் பண்ணிங்கன்னா இலை உதிரல் இல்லை வேறு எந்த இலை ரிலேட்டட் நோய், பிளான்ட்ஸ் நோய் அதெல்லாம் வராது. அது மட்டும் இல்லாமல் செழிப்பாக இருக்கும் உங்களோட பிளான்ட்ஸ். ஒரு நேரம் தண்ணி ஊற்றுறது அப்படின்னா ஒரு நேரம் மெயின்டெனன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ காலையில் நான் தண்ணி ஊற்ற மாட்டேன், நான் சாயந்தரம் தான் தண்ணி ஊற்றுவேன். ஸோ ஏர்லி மார்னிங் என்னோடய மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெலாம் பார்த்துருவேன். ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீலிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கை பட்டு வளருது இந்த செடி அப்படின்னும் போது யூ வில் ஃபீல் ஸோ ஹாப்பி. இந்த மெயின்டெனன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது மிளகா செடி. இப்போ இதில் வீட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ ஆனால் நீங்கள் வீட்ஸ் ரிமூவ் பண்ணும்போது பாருங்கள் எது தேவையானது, தேவையில்லாத செடி என்ன, தேவையான செடி ஏதாவது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ரோஸ்க்கு கீழே நினைக்கிறேன் ஒரு வெண்டைக்காய் செடி இருந்துச்சு. ஸோ நான் அதை எடுத்து வேறு இடத்துல வச்சேன், கொஞ்சம் பெருசானது. ஸோ அந்த மாதிரி பாருங்கள், இது எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்ச நாள் இதை விட்டு பார்ப்போம். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் கொத்த ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குத்திட்டு நீங்கள் வீட்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம்.
நான் கொத்தி விட்டுட்டேன், மண்ணெல்லாம் லூசன் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற வீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது என்னதுன்னு தெரியல, வளர விட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இது உங்களுக்கே தெரியும், இது ஒரு இலையை மட்டும், இது ஒன்று மட்டும் விட்டு வச்சுருக்கேன். இது என்னன்னு தெரியுதா? துளசி. ஸோ இது தெரியுதா? துளசி. ஸோ இதை நான் அதையும் விட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தேவையான செடிகளை விட்டுட்டு மற்ற தேவையில்லாத வீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. தேவையான செடிகளை கூட இதில் விட்டு வைக்காதீங்க. பிகாஸ் எல்லா பிளான்ட்டும் நீங்கள் வீட்ஸ்லாம் ஏன் ரிமூவ் பண்ண சொல்கிறோன்னா, அது வந்து இதுக்கு போக வேண்டிய, அதாவது நல்ல மிளகாய் செடிக்கு போக வேண்டிய மேன்யூர்ஸு, காம்போசிட், ஃபர்டிலைசர் எல்லாத்தையும் எடுத்துக்கும், மண்ணோட சத்தை கூட எடுத்துக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது நீங்கள் வீட்ஸ் ரிமூவ் பண்ணணும், இந்த மாதிரி சாயில் லூசன் பண்ணிவிட்டு. இது ரொம்ப பிளான்ஸ் மெயின்டெனன்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி. நீங்கள் இதை ஒரு 20 நாளைக்கோ இல்லை 30 நாளைக்கோ ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் நான் சிவாஜி நர்சரியில் வீணா மேடம் இருக்காங்க. அவங்க எனக்கு ரொம்ப கோஆர்டினேட்டிவ் மேடம். நீங்கள் கூட ஆர்டர் பண்ணோன்னா அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். அவங்க எனக்கு இந்த குட்டி குட்டி பூச்செடி எல்லாம் டெரஸ் கார்டனில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு, அதாவது மதில் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் கேட்டிருந்தேன். ஸோ இந்த குட்டி குட்டி பூச்செடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம பாட் பண்ண போகிறோம், நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்கள் வச்சு எப்படி அதை வந்து பாட்டை மாற்றி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் இந்த ரெக்டாங்குலர் பாட் செலக்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு எந்த பாட் செலக்ட் பண்ணணும், எந்த பூச்செடிக்கு எந்த பாட் செலக்ட் பண்ணணும் இருக்குங்க. ஸோ இப்போ நான் இதில் வந்து இது வைக்க போகிறேன். ஏன்னா ஓகே, இந்த டேபிள் ரோஸ் வைக்க போகிறேன். ஏன்னா அப்படியே படரும் அழகாக, ஓகேங்களா. ஸோ அதனால் இதுக்கு நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ படர்ற மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ரெக்டாங்குலர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். அது வந்து அகெயின் இது வந்து ரீயூஸ்டுங்க. அதாவது ரீயூஸ்டுன்னா என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த வீடியோ. சரி, எங்கள் வீட்டு பசங்களை வச்சு போட வச்சேன். சிலது வந்தது, சிலது வரல. ஸோ வராத இந்த பாட்டை எடுத்துகிட்டு இது அப்படியே வச்சுட்டு இருக்காம நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் எடுத்து விட்டுடலாம், அந்த தேவையில்லாததெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு மண்ணை இதை வச்சு கொத்தி விட போகிறேன், ஓகேங்களா. அந்த கார்டனிங் டூல் வச்சு. இப்போ நான் வந்து இந்த ரெக்டாங்குலர் பாட்டில் ஒரு குழி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், குழியாக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த குழிக்குள்ளே அழகாக இதை வச்சிடலாம். சரியா? வச்சுட்டு மண்ணை போட்டு மூடுவோம். இப்படி அழகாக மண்ணை போட்டு மூட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் பாட்டில் நான் 2 டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன். ஸோ 2 வேறு வேறு கலர். ஸோ ஒரே பாட்டில் உங்களுக்கு அழகாக பூக்கும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பூக்கும். ஸோ இது ஒரு ரெண்டு செடியை இப்போ நான் ஒன்றுத்தில் பாட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ரெக்டாங்குலர் பாட்ஸ்லாம் இது யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறமா வீட்டில் இருக்கிற எந்த பொருளையும் வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. இது நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஏஷியன் பெயிண்ட் ஸ்டெப்பெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. எங்கள் ஒய்ஃபு சிஸ்டர்லாம் வந்து முந்தானத்து கிச்சன்லாம் ஏற கட்டினாங்க. அப்போ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதையும் பிளாஸ்டிக் ஜாமக்காரன்ட்ட தூக்கி போடுறதுக்காக வச்சுருந்தோம். பட் ஆனால் இதை நம்ம ஏன் வந்து செடி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஆனால் எவ்வளோ நாள் வெயிலில் தாங்கும்னு தெரியாது, நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் பால்கனிலலாம் வைக்கும்போது, ஷேடில் வைக்கும்போது இதெல்லாம் நல்லாவே தாங்கும். அப்புறம் நீங்கள் சேஃப் வாஷ்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ரின்னு இல்லைனா நாங்கள் இது வாங்குறது சேஃப் வாஷ். ஸோ இது இந்த ஷேப் ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு மாதிரி கூஜா மாதிரி. நான் அதை பாதியை வெட்டி, ஐ மீன் மேல் போர்ஷனை மட்டும் வெட்டி அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து தூக்கி போடுறதுக்குன்னு வச்சிருக்கிற ஐட்டம்ஸை அழகுபடுத்தி அதில் நீங்கள் பாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத யோசிச்சு பண்ணுங்கள். இது ஒரு ரெஃபரன்ஸ் தான். நீங்கள் இன்னும் அழகழகாக இன்னும் விதவிதமாக கூட யோசிச்சு பண்ணுங்கள். பாருங்கள், எல்லா செடியுமே அழகாக அந்த கவர்லேருந்து எடுத்து என்னோட பாட்ஸ், குட்டி குட்டி பாட்ஸில் மதில் சுவர் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஐடென்டிஃபை பண்ண பாட்ஸில் வச்சுட்டேன். ஸோ இது மட்டும் கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படர்றதெல்லாம் நீங்கள் ரெக்டாங்குலர் பாட் இருந்தால் அதில் வைங்க. நேராக வளர்றதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸ் வைங்க, சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸ் வைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெயிண்ட் டப்பா யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் எங்கள் வீட்டில் அந்த சேஃப் வாஷ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இதில் வச்சுருக்கிறதுக்கு. இதில் இன்னும் காலையில் பூ பூத்துதுன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து இட்லி பூ உங்களுக்கு தெரியும், பானையில் வச்சுருக்கேன். ஸோ இப்படி எல்லாமே ரீபாட் பண்ணிட்டேன். இப்போ இதை கொண்டு போய் மதில் சுவரில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காமல் தண்ணி ஊற்றணும். பாவம் செடிங்கெல்லாம் ரொம்ப ரீபாட் பண்ணதால் அந்த புது இடத்துக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றுவோம் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம். ஓகேவா?
இப்போ நான் என்னோடய டெரஸ் கார்டன் மதில் மேலே எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். இப்போ நான் ரீபாட் பண்ண எல்லா என்ன சொல்கிறது குட்டி குட்டி பூச்செடிங்களாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்கா? மதுளே உங்கள் வீட்டு மதில் செவரிலையோ இல்லை உங்கள் டெரஸ் கார்டனில் இருக்கிற மதில் செவரையோ இல்லை பால்கனி கார்டன் ஆகட்டும் இல்லை பால்கனிலேயோ இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டி பூச்செடி ஒன்றும் இல்லைங்க, ஒன்று 20 ரூபா 30 ரூபா தான். அதை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சியே, பாட்ஸில் வாங்கணும் கூட அவசியம் இல்லை, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சியே நான் சொன்ன மாதிரி டப்பா, பெயிண்ட் டப்பா, சேஃப் வாஷ் டப்பா, அப்புறம் கிச்சனில் தேவையில்லைன்னு தூக்கி டப்பா இதெல்லாம் வச்சு அழகாக நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். ஸோ கண்ணுக்கு பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். இட் வில் ஆல்சோ கிவ் அ லுக் குட் அண்ட் ஃபீல். ஓகே வியூவர்ஸ், சூப்பராக இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.